చినుకు చినుకు అందెలతో చిటపట చిరు సవ్వడితో నీలి మబ్బు కురుల ముడిని జార విడిచి ఒళ్ళు మరిచి మానగాడ ఆడింది మైదారంగా. மழைக்காலம் வந்துருச்சு. ப்ரெக்னென்ட் விமன் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மழை காலத்தில் நமக்கு தண்ணி தாகமே இருக்காது. அதனால் டீஹைட்ரேஷனுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாட்டர் அலாம் செட் பண்ணியாச்சும் ஒரு நாளைக்கு மினிமம் 3 to 3.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க. தண்ணியாக குடிக்க பிடிக்கலனாலும் கிளியர் சூப்ஸ் அண்ட் ஆல்சோ வார்ம் இன்ஃப்யூஸ்டு வாட்டராக நீங்கள் எடுத்துக்கலாம். மழை பெய்கிறப்போ சூடாக சாப்பிடணும் அப்படின்ற கிரேவிங் இருக்கிறதுனால நிறைய அவுட் சைட் ஃபுட்ஸ் வாங்கி சாப்பிடாதீங்க. இன்ஸ்டெட் வீட்டில் குக் பண்ண ஃபுட்டை வார்மாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக சமைக்கிறப்போ அதில் நிறைய இஞ்சி, மிளகு, சீரகம், பூண்டு இந்த மாதிரியான ஸ்பைசஸை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நேச்சுரலாகவே உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். உங்களோட வீடை மஸ்கிட்டோ ஃப்ரீயாக வச்சுக்கிறது உங்களுக்கு மஸ்கிட்டோ பாண்ட் டிசீஸ்க்கான சான்சஸை ரெடியூஸ் பண்ணும். உங்களோட டயட்டில் வைட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸான ஆம்லா, கிரான்பெரிஸ், மொசம்பி இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இதுவும் உங்கள் இம்யூனிட்டிக்கு நல்லது. இந்த டைமில் அவுட் சைட் சர்ஃபேசஸ்லாம் ஸ்லிப்பரியாக இருக்கும். அதனால் வாக்கிங் மாதிரியான ஆக்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்டோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை அடாப்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரெய்னி சீசனில் வர காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம்.